ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பைத்தான், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி இந்த ரெண்டு பேப்பருமே நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஒரு அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். இந்த டைமில் வந்து அரியர் கொஸ்டின் இந்த மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு டேரெக்டாக மட்டும் சொல்லிடுறேன். ஃபுல்லாக பார்க்கணும்னா கீழே போய் பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் இன் சி இதில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட்புட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது அவுட்புட் உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்காங்க. அதனால் ப்ரோக்ராம் கொஞ்சம் தெளிவாக பாருங்க. சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. கண்டிப்பாக ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ரீ ப்ராசர் டேரக்டிவ்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் எனி டூ ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் தான் இந்த ஹேண்ட்லிங், இந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து இந்த 5th பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் நம்ம ஆல்ரெடி பார்க்க சொல்லியிருப்போம், டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருப்போம், அது கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபைல் ப்ராசஸிங்கில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை ரீட் ரைட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் க்ளோஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்ஸோட அந்த இது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கோடிங் தான் எல்லாமே இருக்கும். இதில் 11th B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அதோட இது வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சி ப்ரோக்ராமோட மாடல் கொஸ்டின் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள், அதில் நான் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், இதுவும் உங்களோட அரியர் கொஸ்டினில், அதாவது உங்கள் சீனியர்ஸ்க்கு நடந்த இந்த டைம் நடந்த கொஸ்டின். ஸோ இதோட மாடலும் பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் அதில் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கிறப்போ ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம்ங்கிறப்போ தெரியல, இது ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அல்கோரித்மிக் ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப முக்கியமான அல்கோரிதம் கான்செப்ட்டில் நம்ம கேட்பாங்க. இட்ரேஷன் அண்ட் ரெக்ரெஷன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எந்த கான்செப்ட் பார்த்தாலும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சின்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். சின்டெக்ஸ் நிறைய கேட்குறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமு ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு போவாங்க, ஏன்னா உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ்லேயே நிறையா டிஃப்ரென்ஸாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கமெண்ட் யூஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இன் பைத்தானு, அதுக்கப்புறம் டப்புள், பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் காம்போசிஷன் டிக்ஷனரிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி லிஸ்ட் ஸ்லைசிங், கண்டிப்பாக லிஸ்ட் ஸ்லைசிங் ரொம்ப முக்கியம். அதை சின்டெக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதில் பாருங்க. ஏன்னா இதில் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ரெண்டுமே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட PDF, அதாவது இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற வச்சு தான் உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லைங்கிறது தெரியும், அதனால தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.